இந்தசன் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 89% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. போன வருஷம் 1401 கோடி ரூபாய் பண்ணியிருந்தாங்க. இப்போ 161 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம சீக்வென்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா போன குவார்டர்ல 445 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ராஃபிட்டபிளா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.3% ல இருந்து 3.5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 3% வந்து விழுந்திருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைனா இருக்கு. கிராஸ் என்பிஏ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ வந்து ஸ்டேபிளா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ வந்து இங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. குவார்டர்லி ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்ப 2096 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. டோட்டல் லோன் ப்ரொவிஷன்ஸ் வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வச்சிருக்காங்க. இது அவங்களோட டோட்டல் லோன்ஸ்ல 3% வந்து இருக்கு. லோன் புக் வந்து 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. அண்ட் நீங்க டெபாசிட்ஸ்மே 3% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. பேங்க் வந்து அன்ப்ராஃபிட்டபிளான லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து இங்க ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்க அந்த பிரஷர்னால அதை ட்ரிம் பண்றது இந்த கம்பெனிக்கு ஒரு இயர்லியர் சைனா தான் வந்து இருக்கு. ரெக்கவரி சைனா வந்து இருக்கு. ஓவராலா இந்த டைம்ல இந்த ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்க இந்த ஸ்டாக் இறக்குனாங்க அப்படின்னா அந்த டைம்ல கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இப்ப இருக்க பிரைஸ் புக்குமே ஓரளவுக்கு டீசென்டா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணாத 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா மார்க்கெட் இறக்குனாங்க அப்படின்னா தைரியமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இந்த கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் டிரான்சிஷன் வந்து நடக்க போகுது. சேர்மனா இருக்கிற சுனில் மேத்தா வந்து வெளியே போறாங்க. இப்ப யார் புதுசா உள்ள வராங்க அப்படின்னா அர்ஜித் பாஷுன்றவங்க வந்து உள்ள வராங்க. ஜனவரி 31 வந்து உள்ள வராரு. இவர் 3 இயர் டேர்முக்கு வந்து இருக்க போறாரு. இவர் ஏற்கனவே எஸ்பிஐல போர்டு மெம்பராகவும் அந்த எம்டியாவும் வந்து இருந்திருக்காரு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இங்க சிஓவாவும் இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இவர் இந்த கம்பெனில வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு.